ஜோதி சாயோட அடிக்கடி ஃபோனில் பேச ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூட் அப்செட்டாக இருக்கும் போதெல்லாம் அவங்க கிட்டக்க நான் காண்டாக்ட் பண்ணி பேசுவேன். அவங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. சிலது வந்து பாபாவே சொல்ல சொல்லி சிலதெல்லாம் உணர்த்துவார். அதெல்லாம் எனக்கு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவங்கக்கிட்ட பேசுனா, ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். அவங்கக்கிட்டக்க பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் என்னோடய லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி நான் உங்ககிட்டக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் என் லைஃப்லேயே மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, எங்கள் மதர்-இன்-லா நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 3 months முன்னாடி திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. அப்போ கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 10 days இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில மெடிசன்ஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, நாங்கள் வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிற தொட்டு அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசணும். அவங்க வந்து முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னோட கடைசி காலத்தில் நான் உங்ககிட்ட தான் வருவேனே சொல்லிகிட்டு இருப்பாங்க. சென்னைக்கு ஆசைப்படுவாங்க, அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் சரி டாக்டர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். டாக்டர் வந்து அது வேண்டவே வேணாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண அவங்களால உடம்பு கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் சென்னை வந்துட்டோம். 3 daysலேருந்து அவங்க ஃபோன் பண்ணி என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. இங்கே இருந்த டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணோம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள், இந்த மாதிரி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனு. அப்போ நான் ஜோதி சாய் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னோடய சுச்சுவேஷன் பற்றிலாம் சொன்னோம். அவங்களுக்கு உடனே என்ன சொன்னாங்க, பாபா உங்களுக்கு வந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து உங்களோட வச்சுக்க சொல்கிறாரு, நீங்கள் அதனால் தைரியமாக போய் அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்போதுமே என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அப்புறம் அடுத்த நாளே நாங்கள் வந்து சரி, பாபாவோட நம்மளுக்கு உத்தரவு வந்திருக்குது, அதனால் அவர் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வேண்டிட்டு நாங்கள் போயிட்டு